வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ். ஊத்திட்டுல டீ கீழே விடா. நல்லா பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆசை. என்ன ராஜா? ஒரு போட்டோவிலையும் தோட்டம் மறைவு இருக்க, நீங்க உயிரோட தானே இருக்கீங்க? குட் கொஸ்டின். அதாவதுடா, ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம், அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேரு மறைவு. அதை தாண்டா ரொம்ப சார்பா எழுதியிருக்கேன். யாரே 2 பேரும் உங்களை அவசரமா பார்க்க வந்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு. யார்? எழுத்தாளரா? வறுமையா இருப்பானே? இல்ல. வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. என் பேரு காசிராஜன். நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர். ஓ, நீங்க தான் எழுத்தாளரா? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? சார், இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் என்னுடைய வேலை. இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது. கொஞ்சம் நிப்பாட்டு. உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்க. இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல, அப்புறம் இருட்டு வெளிச்சம்னு குழப்புற. இல்ல சார், இருட்டு இருட்டா தான் இருக்கணும், வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கணும். ஓ அப்படியா? ஆமா, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம். அறிவு கட்ட மூதேவி. ஏண்டா இந்த மாதிரி புக் எழுதுனா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்டா தருவாங்க. சார், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம். என்ன? இந்தாங்க 1 lakh. 1 லட்சமா? என்னையா சொல்ற? டோக்கன் அட்வான்ஸ். அப்படியா? ஆமா. 500 ரூபாய் கட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்திட்டீங்கன்னா பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நான் கட்டாயம் பண்ணி தரேன் தம்பி, கட்டாயம் பண்ணி தரேன். பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்படியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பி, இந்த புக்கை பூரா நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுங்க சார். மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்கிறேன். 10 புக் அனுப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயா, அந்த இளமை கனவுகள் புஸ்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? போடா வெளியே.